ஒரு ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லாட்டி மாணவியோட படிப்பு என்ன ஆகும்? அதை பற்றி ஒரு வழக்கு பார்ப்போம். டாக்டர் ஜெயா தாக்கூர் வெஸ்டர்ஸ் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட்டு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இனிமே கவர்மெண்ட்டு அண்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் பாலின அடிப்படையில் மாணவர்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும். அண்டு மாணவிகளுக்கு ஆக்ஸோ பயோடிகிரேடபிள் நாப்கின்ஸ், அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த எளிதில் மட்கக்கூடிய நாப்கின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த வழக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுது? அரசியலமைப்புப்படி இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஆர்டிக்கிள் 21 என்ன சொல்லுது? தனி மனிதன் வாழும் உரிமை. இதில் பெண்களோட வாழும் உரிமை இருக்குது. வாழும் உரிமைன்னா வெறும் வாழ்கிறது மட்டும் இல்லை, கண்ணியமாக வாழும் உரிமை. அதுக்கப்புறம் சமத்துவ உரிமை ஆர்டிக்கிள் 14, சமத்துவமாக எல்லாருக்கும் இந்த நாப்கின்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிவாக இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கல்வி பயில்வது பெண்களின் உரிமை. அதை பறிக்கிறத எந்த வகையிலையும் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு இருக்காது. பெண்களோட கல்விக்கு தடையாக இருக்கிற எதையும் உடைப்போம், கல்வியில் சமத்துவத்தை உறுதி செய்வோம்.